கோவை வாலாங்குளத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறந்தவுடன் சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக 250 ட்ரோன் கேமராக்கள் பறக்கவிடப்பட்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து கண்டுகளித்தனர். வாலாங்குளத்தில் பாலத்தின் மீது பட்டாசுகள் வரிசையாக வெடிக்க வைத்து காண்போரை வியக்க வைத்தது. வெளிநாட்டு பறவைகள், நாரை, கொக்கு, பெலிகன் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாக இருக்கும் வாலாங்குளத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று சுற்றுச்சூழல் அமைப்பினர் எதிர்ப்பை மீறி மாநகராட்சி சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. வாலாங்குளம் பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு அதிகமான மக்கள் படையெடுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புத்தாண்டையொட்டி கரூர் மாவட்டம் முழுவதும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் நகர காவல் ஆய்வாளர் ஜெகந்த் மக்களுடன் நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தார். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் எஸ்பி ஜெயக்குமார் மக்கள், வர்த்தகர்கள், காவலர்களுடன் இணைந்து புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தார். கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து கூறினார். பல்லடம் பேருந்து நிலையம் அருகில் திருப்பூர் மாவட்ட காவல்துறை சார்பில் புத்தாண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் எஸ்பி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார். கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடி ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மயிலாடுதுறையில் அனைத்து மதத்தினரும் குடும்பத்துடன் ஒன்றிணைந்து 2024 புத்தாண்டை ஆரவாரத்துடன் வரவேற்றனர். வானவேடிக்கை, விளையாட்டு போட்டிகள், ஆடல் பாடலுடன் களை கட்டிய நிகழ்ச்சி மக்கள் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர்.